ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி குக்கிங். இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனலில் ஒரு ஹல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா உளுந்தில் செய்ய போகிறோம். நீங்கள் உளுந்து கஞ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, உளுந்து புட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உளுந்து ஹல்வா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த டேஷ்போர்டில் இருக்குது. இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது ஒரு டெலிஷியஸான ஒரு ஹல்வா. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால், நல்லா காய்ச்சி ஆறுன பால் ஒரு டம்ளர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நெய், ஒரு 3 ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உளுந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உளுந்தில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா லேடிஸ்க்கு இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தித்துப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் போடுற இந்த குவான்டிட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். இது சூடாக சாப்பிட்றணும். இது பார்த்தீங்கன்னா உளுந்தை வீட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த உளுந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 ஸ்பூன் உளுந்தை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் அதான் டோட்டலாக ஃபஸ்ட்டு 8 ஸ்பூன் சர்க்கரை, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, 10 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்தது முட்டை, 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. சூடாக சாப்பிட்றணும். இதை ஆற வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உளுந்து அல்வா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 2 முட்டையும் போட்டாச்சு. இப்போ இந்த பேட்டரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுத்தோன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க பார்த்தீங்களா பசங்க, அப்போது ஈவினிங் டைமில் நம்ம இந்த ஹல்வா செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது நல்லா இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஆயில், அந்த பஜ்ஜி அந்த மாதிரி போட்டு கொடுக்கறதோட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் ஃபஸ்ட்டு, இது கொஞ்சம் கஷ்டம்தான், கைவிடாமல் நம்ம தீயும் பிடிக்காமல் அடியும் பிடிக்காமல் கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம இந்த அல்வாவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். உளுந்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. முட்டை, நெய், சர்க்கரை, பால், இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. தேவைப்படுறவங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா இதே மெத்தடில் நல்லா கிண்டி விடணும். இந்த அல்வா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப 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 பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக பெண்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடணும். ஒரு 35 வயசு ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்மளுக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னும். ஸோ இந்த அல்வா சாப்பிட்டோன்னா அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். முக்கியமாக ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா, நல்ல வாசனையும் வரும். அது அந்த உளுந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
பாருங்க கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆகுது. இதுல நம்ம நட்ஸ் கிட்ஸ் எதுவுமே போட வேண்டாங்க. லிமிட்டான நெய், 2 முட்டை, கொஞ்சோண்டு அந்த உளுந்து நம்ம அரைச்ச பவுடர், அவ்வளோதான். பால், சர்க்கரை, அவ்வளோதான். நிறைய நெய் கூட இதுக்கு தேவையில்லை. கொஞ்சமா நெய் போட்டாலே போதும். ஆனா நல்லா கிண்டணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இந்த அல்வா செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். நல்லா லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த உளுந்துலேயே லட்டு கூட செய்வாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல உளுந்துல லட்டு எப்படி செய்யறது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். அது நம்ம வந்து ஒரு 10-15 நாளுக்கு வச்சு சாப்பிடலாம். இது வந்து உடனே சாப்பிட்றணும். பார்த்துறீங்களா, நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே ஹல்வா அந்த பதமும் லைட்டாக வருது பாருங்க. அடியும் பிடிக்கல பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக நிதானமாக இதை வந்து நம்ம நல்லா கிண்டணும். கைவிடாமல் கிண்டணும். கை வலிக்கும். அல்வா சாப்பிடணும்ல. பார்த்தீங்களா எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்க. நம்ம நெய் லிமிட்டாக போட்டதுனால நெய் கூட லைட்டாக தான் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும். திகட்டாத ருசியான டேஸ்டியான ஒரு அல்டிமேட் அல்வாங்க இது. இதில் இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஒரு டேஸ்டியான அல்வா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இது. இந்த ஹல்வா நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வந்து உளுந்துல தான் செஞ்சுருக்கோன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதில் முட்டைலாம் சில பசங்களுக்கு முட்டைலாம் பிடிக்கவே பிடிக்காது. இதில் முட்டை அந்த மாதிரி வாசனைலாம் எதுவும் வராது. ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இதில் வந்து உளுந்து முட்டைலாம் போட்டிருக்கோன்ட்டு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இதில் லைட்டாக அடி பிடிச்சாலும் அதுவும் ஒரு டேஸ்டாக தான் இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம செஞ்சால் இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாகும். இந்த பாருங்க, நான் சும்மா ஒரு நிமிஷம் விட்டேன், அதுக்குள்ளே அடி பிடிச்சிச்சு பாருங்க. ஆனால் இதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும். இந்த அடியில் அடி பிடிச்சி அந்த அல்வாவில் இதுவும் ஒரு டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது. எல்லாமே நல்லா திரண்டு ஒரு இதுவாக வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இந்த அல்வாக்காக நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுக்கணும், கமெண்ட்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
அப்படியே திரண்டு வந்துச்சு பாருங்க, எல்லாமே ஒரே 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 இடத்துல. நல்லா வந்து கிண்டணுங்க, அதுதாங்க ஒன்று கஷ்டம். டேஸ்டியான உளுந்து அல்வா ரெடி சாப்பிட்றதுக்கு. வாங்க வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதில் உளுந்தில் செஞ்சேன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்துக்கு, குழந்தைங்க ஹெல்த்துக்கு எல்லாருமே இது சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியான ஒரு ஹல்வா இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்ற நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. பாய் பாய். தேங்க்யூ.